ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி பார்க்க தான் போகிறோம். எல்லாருக்குள்ளேயும் லைட்டாக ஒரு பீதி உருவாயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஆப்வியஸ்லி ஆர் அந்த ரைட் ட்ராக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல பயந்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரீதிங்க் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்குது, அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக படுது. இது ஏங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சில அனலிஸ்ட் ப்ரோக்கரேஜஸ்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி என்ன சொல்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்போ ரெக்கவர் ஆகும், என்ன நடந்தால் ரெக்கவர் ஆகுங்கிற என்னோடய ஐடியாஸும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அது தவிர சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் இருக்குது. இன்றைக்கி சில அதர் கம்பெனிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தம்ப்நெயில் பார்த்து நான் எந்தெந்த கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அது உங்களுக்கே தெரியும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸஸுமே நல்லா பண்ணியிருந்தது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.88% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 0.5% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் மைல்ட்லி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் இன்றைக்கி 0.4% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோடெக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸில் அடி வாங்கினது தான். இட் இஸ் பிரிட்டி ஆப்வியஸ். அந்த என்டையர் இண்டெக்ஸையே ட்ராக் டவுன் பண்ணியிருப்பாங்க. நிஃப்டி ஐடியும் இன்றைக்கி மைல்ட்லி ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு, 0.22%. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் 2.27% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் சம்மடி வாங்கியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி ட்ராக் டவுன் அதர் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ஆஸ் வெல். ரியல்ட்டியும் கொஞ்சம் ரெட்டில் மைல்ட்லி ரெட்டில் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கான்ட்ராஸ்டிங்காக பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த என்டையர் டிபேட் ஆஃப் வெதர் யூ கேன் இன்வெஸ்ட் இன் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஆர் ப்ரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்யூ பேங்க்கை நம்பாதீங்க, ப்ரைவேட் பேங்க்கை மட்டும் நம்புங்கன்னு சொல்கிறதுல எனக்கு பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை. பட் பிஎஸ்யூ பேங்க்கில் பர்சனலாக நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதில்லை, இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஏன்னா இப்போது கரண்ட்டாக ப்ரைவேட் பேங்க் வந்து எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக படுது. அது மட்டும்தான் காரணமே தவிர நான் பிஎஸ்யூ பேங்க்ஸை நம்ப மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன். அவங்களோட சர்வீஸ் முன்னாடியை விட இப்போ கம்பேர் பண்ணும்போது வே பெட்டராக இருக்குது. ஸ்ட்ராங்காக காம்பீட் பண்ணுறாங்க. நீங்கள் எஸ்பிஐயோட இன்டர்ஃபேஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான குறையும் இல்லை. இன்ஃபேக்ட் என்கிட்ட இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான். ஸோ ஐ எம் நாட் வரிட் அபவுட் த பேங்க்ஸ், ஐ எம் வரிட் அபவுட் த வேல்யூவேஷன். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எனக்கு அட்ராக்டிவாக படுது. அது என்னங்கிறத நம்ம அடுத்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம தீமேட்டிக் இண்டெக்ஸஸ் கிட்ட போவோம். எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் 0.53% க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ செக்டாரில் ப்ரைவேட் பேங்க் உள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிவைட் தெரியுது. பெரிய பெரிய பேங்க்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க்லாம் 5% மேலே அடி வாங்கியிருந்தது. கோடெக் பேங்க் ஒரு 3% மேலே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சமாக வந்து இப்போது அதுலேருந்து ஒரு புல் பேக் ஆகிருக்கு. சில அனலிஸ்ட்லாம் அதை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றியும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. பட் மார்க்கெட் இஸ் நாட் வில்லிங் டு லிசன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய லெவலில் மார்க்கெட்டால் ரிசீவ் செய்யப்படலை. இன்கேஸ் இங்கெல்லாம் ஒரு புல் பேக் நடந்தால் ஐ திங்க் ஐசிஐசிஐ பேங்க்ஸ் ஆல்சோ ஆஃபரிங் அ வண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூஎஸ் ஈரான் வார் பற்றி ஏதாவது மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணால் பெரிய லெவலில் இல்லை, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. மார்க்கெட் அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டேங்குது. ஆயில் வந்து $80 மேலே தான் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இட் இஸ் நாட் குட் ஃபார் India in the short term. It is not good for several other economies in the short term. But இப்போதைக்கு மார்க்கெட் இஸ் நாட் வில்லிங் டு லிசன் பிகாஸ் ஈஸியாக எனி டைம் சீஸ்ஃபயர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி மார்க்கெட்டை மறுபடியும் ஏற்றி வச்சுருவாங்க. இதுக்காக நான் வித்துட்டு என் பொசிஷனை போகிறது இல்லைங்கிற மாதிரி மார்க்கெட் யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏர்னிங் சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. மேபி ஏர்னிங் சைக்கிள் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லையோ இல்லை 6 months கழிச்சு 9 months கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆயில் அதுக்குள்ளே சப்சைட் ஆயிடுச்சுன்னா இந்தியன் எக்கானமி வில் டூ வெல். சைலேஷ் ராஜ்மன் இதை பற்றி பேசியிருந்தார். அவரோட இன்டர்வியூலேருந்து ஒரு கிளிப்பும் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். எந்தெந்த செக்டர்ஸ்லாம் மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்குங்க அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ரொம்பவே இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. எனிவே இப்போ நம்ம ப்ரைவேட் பேங்க்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கில் மொத்தம் 10 பேங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 பேங்க்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டுத்துக்கும் 20% 21% இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து 42% ஆயிருதா. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோடெக் பேங்க்குக்கும் கிட்டத்தட்ட 20%. ஸோ டாப் 4 பேங்க்ஸ்லேயே உங்களுக்கு 80% வந்துடுது. இன்ஃபேக்ட் எனக்கு கரண்ட் வேல்யூவேஷனில் இந்த 4 பேங்க்குமே இன்வெஸ்டபிள் ரீஜனில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் வேல்யூட், இங்கே போட்டால் வேறு லெவல் ரிட்டர்ன் வரும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது உண்மையும் கிடையாது. அப்படி நான் நினைக்கிறது மேபி கோடெக் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேணால் இந்த சைடு அண்டர் வேல்யூ சைடு கொஞ்சமாக வரலாம். பட் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கும் அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஐ திங்க் தே கேன் கிவ் குட் காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் இந்த இயர்ஸ் டு கம். இப்போ நம்ம இது 4த்தையும் பார்த்தாலே 80% இருக்குது. மீதி 20% தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், எஸ் பேங்க். இது எல்லாமே ரொம்ப ஓவர் வேல்யூன்னு சொல்ல முடியாது. மேபி ஃபெட்ரல் பேங்க் கேன் பி ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் த ஓவர் வேல்யூ டெரிட்டரி.
இண்டஸ்இண்ட் பேங்க் கொஞ்சம் ரன் அப் கொடுத்துருக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூட இந்த வேல்யூஷனில் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இதோட வெயிட்டேஜ்லாம் ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. பெரிய லெவலில் இந்த இண்டெக்ஸே அது காலி பண்ணாது. செவரல் இடிஎஃப்ஸ் இந்த நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறாங்க. என்னோடய ஒய்ஃப் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்பை ஹோல்டும் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்பை ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் அது முன்னாடியே டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ரைவேட் பேங்க்ஸில் எந்த பேங்க்கை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க, இல்லைனா ஓவராலாக எனக்கு 2-3 பேங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை டாப் 4 பேங்க்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி டைப் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு மொத்தமாக இந்த இண்டெக்ஸே ட்ராக் பண்ணுற ஏதாவது ஒரு இடிஎஃப் வாங்கினா இட் வில் பி அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் ஐடியாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எத்தனை பேர் நீங்கள் ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்ல ஹோல்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ரெண்டுமே தேவையில்லாமல் வாங்கிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸை நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் 3 ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கர்நாடகா பேங்க் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த இண்டெக்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ஹோல்டிங் எனி அதர் ப்ரைவேட் பேங்க்ஸ் அவுட் சைட் த இண்டெக்ஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். நீங்கள் இந்த இண்டெக்ஸ்லேயே இருக்கிற அதே 4-5 கம்பெனி இல்லை 6-7 கம்பெனி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வரும்போது ஐ திங்க் அண்ட் இடிஎஃப் ரூட் இஸ் பெட்டர். இது ஐடிலையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப் வில் டூ வெல் இன் த இயர்ஸ் டு கம். ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் நல்லா பண்ணுங்க தான் நான் நம்புகிறேன். சைலேஷ் ராஜ்பன் கிட்ட எந்தெந்த செக்டார்ஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு வாங்குவீங்க, எதெல்லாம் அட்ராக்டிவ்லி பொசிஷன்டுன்னு கேட்டபோது என்ன சொன்னாருங்கிறது அவர் வாயிலேருந்தே நம்ம கேட்டுருவோம். So when you look at the market construct from a sector point of view, right? Private sector banks are possibly the best risk reward in the market today from a type of where their valuation stand and where their outlook is, where their credit cycle is. So that is a very interesting space today. Power utilities are in a very good shape. They've actually corrected in the last few months, have become attractively valued again from a valuation point of view. IT services, virtually nobody has expectations from them now, right? So the valuations there have also become very interesting, available at 7%, 8%, earning yields for world-class, large-sized businesses. Any shift in expectations makes the risk-reward in favor. Then you have consumer discretionary, which has underperformed in the last 2 years, but I think that is also likely to stabilize. They are also available with strong cash generation at reasonable multiples today. Then if you look at select consumer staples, this is one more forgotten sector of the past because volume growth has been very inferior in the last few years. I think for the first time we're talking about improved volume growth across there. So I think these are spaces which are very interesting. Pharma is also sensibly priced. And I think there also I think you can have reasonable return expectations. These 5-6 places. See, this was not the situation a year back or so, but today you're getting multiple subsectors at reasonable valuations to participate in. ஸோ அவர் சில செக்டார்ஸ் சொல்கிறாரு. ப்ரைவேட் பேங்க்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் ஸ்டேப்பிள்ஸ், ஐடி செக்டார், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண செக்டார்ஸாக இருக்கும். பட் இங்கே ஏர்னிங்ஸ் க்ரோத் மறுபடியும் வர ஆரம்பிச்சதுன்னா, மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட் லைட்டாக ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இட் ஆஃபர்ஸ் அ வண்டர்ஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க அவர் சொல்கிறார். ஒரு செக்டார் ரொம்ப நாளாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அதனால அது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட்டுமே தவறான ஒரு பாயிண்ட்டு தான். ப்ரைவேட் பேங்க்ஸில் எனக்கு அந்த ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் நல்லா படுது, அதனால நான் அதில் எக்ஸ்போஜரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதே நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே அது கொஞ்சம் க்ளூமியான செக்டராக தான் படுது. ஐடி செக்டார் வில் டூ வெல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் அதுக்கான சயின்ஸ் இனிமேல் என் கண்ணில் தெரியல. ஆல்ரெடி இருந்த பெரிய பெரிய ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸில் அந்த சைன் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முழுமையாக எனக்கு நம்பிக்கை வர அளவுக்கு தெரில. ஸோ அதோட எக்ஸ்போஷர் இன்னுமே ஒரு 4% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நேற்று வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், செக்டார் டைவர்சிஃபிகேஷன் பற்றி கேட்டிருந்தார். எனக்கு 2 விஷயங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு தோணுது. ஒன்று செக்டார் டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஒரு செக்டார்லேயும் டாப் கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை எல்லா செக்டார்லேயும் எக்ஸ்போஜர் வச்சுக்கிறத பற்றி அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் மை அசம்ஷன். ரெண்டாவது, நான் பிடிச்ச கம்பெனிஸை ஆல்ரெடி டீப் ரிசர்ச் பண்ண கம்பெனிஸில் என் பொசிஷனை பில்ட் பண்ணணுமா, இது ரெண்டுத்துக்கும் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னார். செக்டாரல் டைவர்சிஃபிகேஷனுங்கிற மித்தை நான் நம்பவே இல்லை, நம்பவும் மாட்டேன். எனக்கு செக்டாரல் டைவர்சிஃபிகேஷன் மேலே நம்பிக்கையும் கிடையாது. அதுக்கான முக்கியமான காரணம், ஒருத்தருக்கு எல்லா செக்டார்லேயும் காம்பிடன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஒரு செக்டாரில் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டடாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா செக்டார்லேயும் பணம் இருந்ததுன்னா ஒரு செக்டார் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒன்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருக்குங்கிற மித்தை தயவுசெய்து நம்பணுங்கிற அவசியமும் கிடையாது. எனக்கு எதில் காம்பிடன்ஸ் இருக்கோ அதில் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ நேரேட்டிவ் சுற்றி இருக்கிற கம்பெனிஸில் மட்டுமே முழுசாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரவங்க கூட இருக்காங்க. அண்ட் தே ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அட் இட் டூ, பிகாஸ் அவங்களுக்கு அங்கே காம்பிடன்ஸ் ரொம்பவே அதிகம். சில பேர் பேங்க்ஸை விட்டு ஃபினான்ஷியல்ஸ் விட்டே வெளில வர மாட்டாங்க, அவங்களுக்கு அதில் தான் காம்பிடன்ஸ் அதிகம். ஸோ எந்த டைமில் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் நல்லாவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் செக்டரில் அதிக காம்பிட்டன்ஸ் இருக்கும். அதை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் பிகினர்ஸ் வந்து இந்த செக்டர் எந்த கம்பெனின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு தே ஷுட் திங்க் ஆஃப் இன்வெஸ்டிங் ஆஸ் அ ஹேபிட் ஆஃப் சேவிங். கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை ஒரு இடத்துல சேஃப்டியாக இருக்கிற ஒரு இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இடத்துல போட்டுக்கிட்டே வரணும். அது என்ன இடம்னு கண்டுபிடிக்க தான் நிறைய பேர் திணறுவாங்க. அது இன்னுமே நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுற ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயோ இல்லைனா இண்டெக்ஸ்லேயோ போட்டுக்கிட்டு அந்த பணத்தை சேவ் பண்ணுற ஒரு இடமா அதை பாருங்கள். ரெகுலராக பணத்தை அதில் சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டீசெண்டான கேபிட்டல், அதாவது நீங்கள் உள்ளே போட்ட கேபிட்டலே நிறையா இருக்கும், அது ரிட்டர்னும் கூட சேர்ந்து கொடுத்துருக்கும். ஒரு 5 இயர் டைம் ஃப்ரேம், ஒரு 5 இயர்ஸ் ஒரு மோர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். லாங் டேர்மில் ஈக்விட்டி ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட் லைக் இந்தியாவில் அது நடக்காது. நான் நம்புகிறேன், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரு ரீசனபிளான கேபிட்டல் வளர்கிற வரைக்கும் நம்மளோட நாலேஜ், நம்மளோட காம்பிடன்ஸ், நம்மளோட எக்ஸ்பர்டீஸாக வளர்த்துக்கிட்டே வர்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். நான் பர்சனலாக அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமாக வந்து நான் டேரெக்டாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. பிகாஸ் ஐ டிசைடட் தட் ஐ வாசன்ட் ரெடி டு அனலைஸ் கம்பெனிஸ். ரொம்ப ஹாஃப் குக்டாக எப்படி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறது, எப்படி வேல்யூவேஷனை கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கன்னே தெரியாமல் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணோன்னா, இல்லை வேறு யாராவது ஆன்லைனாக நம்ம நம்பர் ஒருத்தராகவே கூட இருக்கலாம், அவங்க சூப்பராக ரிட்டர்ன் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம், அப்படியே பார்த்து நம்ம காப்பி அடிக்க ட்ரை பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த ட்ரேட் வந்து பாசிட்டிவாக கொண்டு போய் முடியாது. இது நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். 10ல் 1-2 கரெக்டாக போக வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம கரெக்டாக அந்த 1-2ல் கம்மியான பணத்தை போட்டிருப்போம், 7-8ல் பயங்கரமான பணத்தை போட்டிருப்போம், ஆனால் அது வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். பயத்தில் லாஸ் புக் பண்ணியிருப்போம், இல்லைனா வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோன்னா அப்பாடா ஓடிடலான்னு ஓடிருப்போம், அதுக்கப்புறம் அது ஏறி போயிருக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் நம்ம வந்து நம்மளோட நாலேஜ், நம்மளோட எக்ஸ்பர்டீஸ், நம்மளோட காம்பிட்டன்ஸை வளர்த்துக்க ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம பணத்தை யாராவது ஒரு காம்பிட்டண்டான ஆளுக்கிட்ட கொடுத்து அதை வளர்க்க ட்ரை பண்ணுவோம். பணம் வளர்ந்ததுக்கப்புறம், நம்மளோட நாலேஜும் வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பெட்டர் யூஸ்க்கு, பெட்டர் ப்ரொடியூஸ்க்கு கொண்டு போகலாங்கிறத யோசிக்கலாங்க தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. புதுசாக வரவங்களுக்கு ஏதாவது ரீசோர்ஸஸ் கிடைக்குமா, எப்படி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பற்றிலாம் கற்றுக்குதுங்கிறத பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார். நிறைய பேர் வந்து இந்த ரீடிங் ஆஃப் புக்ஸை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், ரீடிங் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரீடிங் கிவ்ஸ் யூ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஏன்னா நம்ம எதை படிக்கிறோமோ, யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை படிக்கிறோமோ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை படிக்கும்போது அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. நம்ம அடிபட்டு புண்பட்டு கற்றுக்க வேண்டியதை அவங்க புண்பட்டதோ அடிப்பட்டதை வச்சே கற்றுக்கலாம். சூடு நம்ம மேலே பட்டால் மட்டும்தான் அதோட உண்மையான ஃபீலிங் தெரியுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது நீங்கள் அடிபட்டு கற்றுக்கிறது தவிர வேறு வழி இல்லை. பட் சில பேர்லாம் வந்து நாலேஜை கெயின் பண்ணும்போது அதர் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து யோசித்து டீப் திங்க் பண்ணி அவங்களால அதுலேருந்தே வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த தவறுகள் அவங்க ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரீடிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸோட இன்டர்வியூஸ், அவங்களோட புக்ஸ்லாம் படித்து அதுலேருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிலேருந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் வேல்குள்ளே வந்தோம்னா இல் பி வே ஹெல்ப்ஃபுல். கம்பெனி அனாலிசிஸ், ஸ்டாக் அனாலிசிஸ், எந்த செக்டார் இப்போ அண்டர் வேல்யூடாக இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்குங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடும். ஃபிலாசபியை முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. முடிஞ்ச அளவுக்கு நான் எதெல்லாம் ரீட் பண்ணேன், எதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூடிய விரைவில் போடுறேன். பட் ரீசோர்ஸை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதனால் மேலோட்டமாக சொல்லிட்டேன். கூடிய விரைவில் அதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. HDFC பேங்க் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்து என்னென்ன கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருதுங்கிறத பார்த்துடலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் டாக்டர் ரெட்டி 22 ஜூலை வருது, இன்னும் 2 டேஸில் வரப்போகுது. அதுக்கு அடுத்த நாளே சிப்லா, கண்ட்ரோல் பிரிண்ட், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, 4 கம்பெனி நான் ட்ராக் பண்ணுறேன், நான் ஹோல்ட் பண்ணுற 4 கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரப்போகுது. ரொம்பவே டயரிங்காக இருக்க போகுது. அன்றைக்கி 25th வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வரப்போகுது. என்கிட்ட இல்லை, பட் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நான் அதை பற்றி படிச்சு தான் ஆகணும். நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிட்டுருப்பீங்க, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 27 ஜூலை வருது. அப்புறம் PG இன்வெட் வருது, அது என்னோடய ஒய்ஃபோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. பட் அதை பற்றி நான் பெரிய லெவலில் உள்ளே போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். மேபி காலை வந்து நைட்டு தூங்க வரலன்னா உட்காந்து கேட்க வேண்டியதான். அப்புறம் KPIT டெக்னாலஜிஸ், ஆப்டஸ் வேல்யூசிங். ஸோ லைனாக அடுத்த ஒரு 10-15 நாள், ஒரு 2-3 வீக்ஸுக்கு வந்து எல்லா கம்பெனிஸும் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. சில கம்பெனிஸ் நானுமே என்ன பண்ண போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். கண்ட்ரோல் பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னா ஐ டெஃபினெட்லி ஆட் டு மை பொசிஷன். அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏர்னிங்ஸ் குவார்ட்டரில் பெரிய லெவலில் க்ரோத் இருக்காது நான் நினைக்கிறேன். பேஸ்ட் ஆன் தியர் லாஸ்ட் 3 months டேட்டா, ஐ டோன்ட் திங்க் தெல் பி அ சிக்னிஃபிகண்ட் க்ரோத். பட் ஸ்டில் ஐ திங்க் கண்டிப்பாக அங்கேயும் க்ரோத் இருக்க தான் போகுது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்ருக்கேன். மைக்ரோ ஃபைனான்ஸில் என்னென்ன கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்னு பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம்.
இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி ஒரு 4-5% கரெக்டாக தான் முடிஞ்சிருக்கா. Q1 ரிசல்ட்ஸ் எஸ்டிமேட்ஸை மிஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ப்ரோக்கரேஜஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இதை பற்றி பேசியிருக்காங்க. சில ப்ரைஸ் டார்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. 1050 rupees டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமோட ஸ்லைட்டாக மிஸ் ஆயிருந்ததே தவிர கண்டிப்பாக வி ஆர் பாசிட்டிவ் ஆன் த டிக்கருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்ன்ஸ்டீன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1150 rupees டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நொமூரா 950 rupees டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லா அனலிஸ்டும் பாசிட்டிவாக இருக்காங்க. எல்லாருமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸே உழுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பர் ஹேண்ட்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. ஒரு கம்பெனியை லாங் டேர்ம் வாங்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டான விலையில் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு நல்ல ரீசனபிளான ரேட்டில் வாங்கியிருப்பாங்க. நெகட்டிவாக ஏதாவது ஒரு 2-3 ஹெட்லைன் பார்த்துட்டு இனிமேல் அவ்வளோதான் இந்த பேங்க் காலின்ட்டு விற்கிறவங்க இருப்பாங்க. இருக்கிற ப்ராஃபிட்டையாக தக்க வைப்பமேன்ட்டு விற்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக யோசிக்கிறவங்க, அவங்களோட விஷனே வந்து ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன், ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ் டவுன் த லைன் கூட இருக்காதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை கண்டிப்பாக இன்றைக்கி விற்றுருப்பாங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேபி பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதர் பேங்க்ஸ் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம அந்த பக்கம் தாவிக்கலாம், ஓடுற குதிரையில் பணத்தை போடுவோங்கிற மாதிரி தாவி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனிவே ஐ திங்க் திஸ் இஸ் அன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பர்சனலாக ஆட் பண்ணலை, அதை நான் இப்போயும் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ப்ளஸ் இட்ஸ் ஆல்ரெடி 10% ஆர் ஸ்லைட்லி அபவ் தட் இன் மை போர்ட்ஃபோலியோ. ஸோ நான் ரொம்ப அதிகமாக ஹெச்டிஎஃப்சி பேங்கை மட்டுமே என் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுக்கும் விரும்பலை. இந்த வாரம் லாஸ்ட் வீக் பெருசாக நான் எதுலேயுமே ஆட் பண்ணல எக்ஸப்ட் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ். இந்த வாரம் நான் எதுலேயுமே இன்னும் ஆட் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி தான் மண்டே. வேறு ஏதாவது கம்பெனியில் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே ஃபர்தர் டவுன்ஃபால் வருது, ரொம்ப அட்ராக்டிவாக மாறுதுன்னா ஐ மைட் ஆட் டு மை பொசிஷன். கண்டிப்பாக நான் அதை உங்ககிட்ட அப்டேட்டும் பண்ண போகிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எண்ட் ஆஃப் த டேயில் 777 rupees முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் கொஞ்சமாக ஆல்ரெடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 767 அந்த டைமில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் பெரும்பான்மையான ஷேர்ஸ் வந்து நான் வாங்கினது பல்காக வந்து 740 to 728, 730 வரைக்கும் நிறையா வாங்கியிருந்தேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட ஃபோட்டோஸ் போட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே டே முடிஞ்சோன்னே நான் என் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், இதெல்லாம் வந்து மேலே போயிருக்கு கீழே போயிருக்குன்னு பார்ப்பேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு லாஸ்ட் 20-30 minutesல வந்து ஸ்கை கோல்ட் சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் ஆயிருந்தது. 6% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது ஏதாவது ஆல்கோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸில் போய் தேடி பார்த்தேன், ஏதாவது சேனலில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தேன், ஆர்டிகல்ஸ் தேடி பார்த்தேன், எதுவுமே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஐ டோன்ட் நோ வாட் காஸ்ட் திஸ் அப் மூவ். எனிவே ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் 660 rupees முடிஞ்சிருக்கு. 37 PE ட்ரேட் ஆகிட்டுருக்கு. I will say this is still not expensive for Sky Gold because they're going to grow at 30% CAGR. அவங்க கைடன்ஸை மீட் பண்ணாங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அட் த சேம் டைம் இது வந்து நான் வாங்குகிற ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சும் கிடையாதுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் 5 to 6% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டட் வெயிட்டேஜ். கரண்ட் வெயிட்டேஜ் என்னன்னு நான் பார்க்கல. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஐ திங்க் ஏர்னிங்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் இதில் லோட் அப் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா நான் பார்த்த லேட்டஸ்ட் குவார்ட்டரில் பப்ளிக் ஹோல்டிங் 2% மேலே கம்மியாக இருக்குது. டிஏஎஸ் அண்ட் எஃப்ஏஎஸ் கொஞ்சமாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மணி இஸ் பையிங் திஸ். இன்ஸ்டிடியூஷன் ஸ்மார்ட் மணின்னு சொல்கிறதுல எனக்கு ஆக்சுவலி விருப்பம் இல்லை. பட் பெரும்பான்மையான டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நாட் ஸ்மார்ட்டுன்னு சொல்ல விரும்பலை. பட் கண்டிப்பாக இந்த டைமில் வாங்கினவங்க நம்ம வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். சில பேர் வாங்கியிருப்பீங்க, நான் கண்டிப்பாக வாங்கினேன். ஸோ என்னையே நான் ஸ்மார்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. எனிவே ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏர்னிங்ஸ் இப்போ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு நல்லா பண்ணும். இதில் ஏதாவது புல் பேக் ஃபார் எனி அதர் ரீசன், இன்டர்னலாக இந்த கம்பெனிலே ஏதாவது இஷ்யூ வந்தோ இல்லை எக்ஸ்டர்னலாக சில மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ்னால இந்த கம்பெனி கீழே வந்துச்சுன்னா ஐ திங்க் இல் பி அ வண்டர்ஃபுல் கம்பெனி டு ஆட். இவங்களோட க்ரோத் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து கிமி K3 இதை பற்றி நம்ம ஆடி பார்த்துருந்தோம். மூன் ஷாட்டுங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி. அவங்களோட ஏஐ மாடல் வந்து ஆந்த்ராபிக்கு அப்புறம் வந்து சாட் ஜிபிடியோடலாம் வந்து பெரிய லெவலில் காம்பீட் பண்ணும், வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இதனால் நியோ க்ளவுட்ஸை போட்டு அடித்தாங்க. ஆந்த்ராபிக் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுது, சாட் ஜிபிடி ஏன் இவ்வளோ செலவு பண்ணுது, 100லேயே நாங்கள் வந்து இவ்வளோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரைனிங் மாடல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மாடல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க கண்டிப்பாக அதோட சுப்பீரியர் மாடல்லாம் கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. தே ஆர் ஸ்டில் லேர்னிங் ஆஃப் த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ். ஆந்த்ராபிக்லேருந்து கிடைக்கிற டேட்டா வச்சு அவங்க இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் இவங்க வந்து அவங்களே சர்பாஸ் பண்ணிடுவாங்கலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இது நடக்கவே நடக்காது. இட்ஸ் ஆல்ரெடி அ செகண்டரி டீப் சீக் மூவ்மெண்ட்டுங்க மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனிவே இதில் முக்கியமான மேட்டர் என்னென்னா, ஆந்த்ராபிக் சாட் ஜிபிடியோட பார்ட்னர்ஷிப்ஸ் போட்ட, அதாவது ஓப்பன்ஐயோட பார்ட்னர்ஷிப்ஸ் போட்ட நியோ க்ளவுட்ஸு சில டேட்டா சென்டர் பிளேயெல்லாம் போட்டு அடித்தாங்கல்ல. இப்போது கிமி ஏஐ வந்து நேற்று ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்க.
காம்ப்யூட் இல்லை. அதாவது ஓவர் த பாஸ்ட் 48 hours டிமாண்ட் ஹஸ் புஷ் க்ளோஸ் டு த லிமிட்ஸ் ஆஃப் அவர் கரண்ட் கெப்பாசிட்டி. இவங்க கெப்பாசிட்டியை வந்து ஆல்மோஸ்ட் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து டிமாண்ட் வந்துருச்சு. எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக புதுசாக எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் நாங்கள் எடுத்துக்க போகிறதில்ல. வி ஆர் ப்ரையாரிட்டைசிங் காம்ப்யூட். ஸோ புல்லிஷ் நியோ க்ளவுட்ஸ், புல்லிஷ் டேட்டா சென்டர் ப்ளே, கண்டிப்பாக கேபெக்ஸ் எக்ஸ்பென்ஷன் நடக்க போகுது. ஏற்கனவே க்ரோ ஆன அந்த 70-75% ரேட்டில் கேபெக்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. பட் ஏற்கனவே இருக்கிற நம்பர்ஸோட அதிகமாக செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேபெக்ஸ் will go புல்லிஷ் ஏஏ இன்ஃப்ரா, புல்லிஷ் நியோ க்ளவுட்ஸ், கோர்வீவ், நெபியஸ், இல்லை அதர் கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ், ஐரன், இல்லை நீங்கள் வந்து டெராவுல்ஃப், இந்த மாதிரியான கம்பெனிஸ் பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக they'll all do well. பட் ஐ am புல்லிஷ் நெபியஸ் அண்ட் கோர்வீவ். பைசா இல்லை, அம்மா இல்லை ஒய்ஃப் கிட்டேருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி உள்ளே போட்டுடலான்னு இருக்கேன். இன்றைக்கி போட முடியுதான்னு பார்க்குறேன். போட்டு கோர்வீவ் இதே ரேஞ்சில் இருக்குது, நெபியஸ் இதே ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்து இன்னும் அதை ஏற்றுக்க முடியல. ஏதாவது பேரிஷ் நேரட்டிவ்ஸே யோசிச்சு அவங்க வந்து ஏஏ போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஐ டெஃபினெட்லி ஆட் மை பொசிஷன். இல்லைனா ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கணும். எது நடந்தாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு யாரோ வந்து உங்கள் பார்த்தாலே தெரியுது உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எஸ், ஐ எம் ஸ்டில் அன்வெல். என்னால் பழைய மாதிரி கொஞ்சம் லாங்காக வீடியோஸாவோ இல்லை ரொம்ப இன்சைட்ஃபுல்லாகவோ பேச முடியல. ஸோ ஐ வாண்ட் அப்பாலஜைஸ் ஃபார் தட். கண்டிப்பாக கூடிய விரைவில் ஐ கம் பேக் வித் அ பேங்கர்னு சொல்லியிருந்தேன். அதை நான் கூடிய விரைவில் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.